கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா வியாபாரியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பகுதியைச் சேர்ந்தவர் நவீன். இவர் மீது 20 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த வழக்கில் அண்ணாமலை நகர் போலீசார் பறிமுதல் செய்த நிலையில தலைமறைவாக இருந்த நவீன் மற்றும் அவரது நண்பர்கள் 2 பேரை நேற்று போலீசார் கைது செய்தனர். கைது செய்ய முயற்சி செய்த போது நவீன் கத்தியை காட்டி போலீசார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மறைத்து வைத்திருந்த மீதமுள்ள கஞ்சா மற்றும் கத்தியை பறிமுதல் செய்ய போலீசார் இன்று காலை அழைத்து சென்ற போது மாரிப்பா நகர் தென்புறம் உள்ள முற்பதற்கு சென்ற இடத்தில் திடீரென நவீன் காவலர் ஐயப்பனை மறைத்து வைத்திருந்த மற்றொரு கத்தியை கொண்டு வெட்டியதால் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் எச்சரிக்கை செய்தும் மீண்டும் வெட்ட வந்த கஞ்சா வியாபாரி நவீனை துப்பாக்கியால் வலதுகால் முட்டில் சுட்டு வளைத்து பிடித்தனர். துப்பாக்கி குண்டு பாய்ந்த நவீனை அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கஞ்சா வியாபாரி போலீசாரை கத்தியால் வெட்டியதால் தற்காப்புக்காக போலீசார் கஞ்சா வியாபாரியை சுட்டு பிடித்த சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.